இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். 10th நான் வந்து எலைட் ஸ்கூலுக்கு செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து 2 வருஷம் இருந்திருக்கேன். எங்கள் பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி இந்த 2 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்கூலோட மோட்டோ என்ன நினச்சி இந்த ஸ்கூலை வந்து ஆரம்பிச்சாங்கன்னா, 12th முடிச்சு போகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் அட்மிஷன்ஸ் எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டில் வந்து ஒரு 590, 595 இந்த மாதிரி எடுத்து மேக்ஸிக்கு கட்டாமல் வந்து 200, 200 எடுத்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஆனால் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டோட கிடைக்காது. எல்லாத்துக்குமே வந்து மெயினாக அவங்க பார்க்குறது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மட்டும்தான். நிஃப்ட், நாட்டா, கிளாட், கியூட்டோ, பிசெட், பிட்செட், கியூசெட், நீட், ஜேஇ, ஏபிஓ, இன்ஹான்சி, என்சிஹெச் இந்த மாதிரி ஒரு 52 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 12th படிக்கிற ஒரு மாணவருக்கும் இவங்களுடைய ஸ்கூலில் வந்து ஃபண்டு தனியாக ஒதுக்கி அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி அதுக்கான கோச்சிங்ஸ் வந்து அதுக்கான டைமில் வந்து போயிட்டு இருக்கும். இப்போ வந்து இந்த மாடல் ஸ்கூலோட கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 to 6 இயர்ஸ் தான் இருக்கும். 900க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் இப்போ வந்து அட்மிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய ரெக்கார்ட்னு. ஒரு மாடல் ஸ்கூலில் வந்து ஒரு வருஷம் அட்மிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விழிப்புணர்வுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஆனால் இன்னுமே வந்து நம்ம ஸ்கூல்லாம் இந்த மாதிரி அட்மிஷன்ஸுக்கு கூப்பிட்டா இந்த மாதிரி பையனை வெளியே தங்கி படிக்க வைக்கிறது வந்து சிரமம், ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அது வந்து கேர்ள்ஸ்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி பொண்ணை வந்து நான் வெளியே தங்கி படிக்க வைக்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்குன்னு அட்மிஷன்ஸ்க்கே யாரும் வரதில்லை. நான் வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போய் ஃபஸ்ட்டு அங்கீகாரம் கொடுத்தேன். ஒரு வாரம் இருந்து பார்த்துட்டு வர சொன்னாங்க. இருந்ததுக்கப்புறம் இருக்க சரௌண்டிங்க்கு அடாப்ட் ஆனதையும் நான் அங்கே தான் இருக்கிறேன். 2 வருஷம் முடிச்சு இப்போ 3வது வருஷம் நான் +2 தான் படிச்சுருக்கேன் மேக்ஸ் சிஎஸ்ல. ஸ்கூலோட ஃபங்க்ஷன் வந்து எல்லாம் ப்ராப்பராக போகும். 8 to 9 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுறது, 9 to 9:30 வந்து ப்ரேயர் நடக்கும். அசம்பிளி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு 2 hours வந்து செஷன்ஸ் நடக்கும். அப்புறம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட், காஃபி, ஸ்நாக்ஸ் தருவாங்க. மறுபடியும் ஒரு 2 hours அப்புறம் லஞ்சுக்கு விடுவாங்க. அப்புறம் வந்து ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு சாயங்காலம் வந்து டீ ஸ்நாக்ஸ் அந்த டீ பிரேக் இருக்கும். அப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட்காக பேசிக் கிளாஸஸ் வைப்பாங்க. கராத்தே, சிலம்பம், மைக், தேட்டர், பப்பட்ரி, ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய கலைகளை வந்து கற்றுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ரெஷன் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 மணி நேரம் செஷன் வந்து இதை நடத்துவாங்க. சாட்டர்டேஸ் வந்து ஒரு ஹாஃப் டே ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டு ஒரு ஹாஃப் வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட்லாம் ஒரு ஆட்டம் கராத்தே, சிலம்பம் இதெல்லாம் சொன்னாங்க. ஒரு ஆட்டம் மட்டும் வருவாங்க. ஃபுல்லாக வந்து கம்ஃபர்டபுள், ரொம்பவே ஜாலியாகவே இருக்கும். சண்டேஸ் வந்து வீட்டுக்கு விட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து விசிட்டுக்கு இருக்கும். அப்புறம் ஃபுட் வந்து பிரச்சனையே இல்லை, எல்லாமே நல்லா நான்வெஜ் வீக் வைஸ் வந்து வெனஸ்டே சண்டேலாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃபுட் பிரச்சனை இருக்காது, எல்லாமே நல்லா இருக்கும். கோச்சிங் அதுதான் வந்து மெயின். இப்போ வந்து லாஸ்ட் 8th முடிச்சு 9th அட்மிஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, NMS எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிருப்பீங்கல்ல, 8th முடிச்சு 9th கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து பாஸ் பண்ணியிருந்தா உங்களுடைய காஸ்ட் கேட்டகரி எக்ஸாம் செலக்ஷன் பண்ணுவாங்க. 9th முடிச்சு 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க, அதை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. 10th முடிச்சு 11th போகிறவங்களுக்கு டேரெக்டாக பப்ளிக் மார்க் தான். அதுவும் பப்ளிக் மார்க்கையும் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த வருஷம் வந்து 1-2 சிஸ்டம் வந்துருச்சு. காலேஜில் வந்து நீங்கள் எடுக்கிற கட்டாவுக்கு வச்சு கவுன்சிலிங் போட்டு உங்களுக்கு வந்து கேஸ்ட் கேட்டகரியில் இந்த குரூப் தான் கிடைக்குமா, இந்த கோர்ஸ் தான் கிடைக்குமா, அந்த மாதிரி வந்து குரூப்ஸையும் வந்து மாற்றிட்டாங்க. எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கேஸ்ட் கேட்டகரியில் இந்த மார்க் எடுக்கணும், இந்த மெயின் சப்ஜெக்ட் இத்தனை கட்டாக எடுத்துருந்தா தான் உங்களுக்கு வந்து இந்த குரூப் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. 4 குரூப் இருக்குது இந்த ஸ்கூலில். மேக்ஸ் சிஎஸ், பயோ சிஎஸ்,